வணக்கம். எதிர்க்கட்சி தலைவராகிய உதயநிதி ஸ்டாலின் சார், அண்ணன், சனாதான தர்மத்தை ஒழிப்பேன், தமிழ் மக்களை பிளவுபடுத்துற சனாதான தர்மத்தை ஒழிப்பேன் அப்படின்னு அசம்பிளில ஆக்ரோஷமா பேசினதை நான் பார்த்தேன். இதே மாதிரி தான் பேசி இந்தியா ஃபுல்லா செருப்படி வாங்குனீங்க, விளக்கமாறடி வாங்குனீங்க. இந்த தம்பிக்கு சனாதானம்னா என்னன்னே தெரியாது. சும்மா ஃபாலோவர்ஸ்க்காகவும் வியூஸ்க்காகவும் வந்து இப்படி பேசிட்டு இருக்கான். சரி, இந்த கட்சிக்காரங்களே டிவிக்கில் இருக்கிறவங்களே வந்து ஏன்டா இந்த கட்சியில் இருக்கான்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. சரி, அதை விடுங்க, அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. சனாதானத்தை, மக்களை பிரிக்கும் சனாதானத்தை ஒழிப்பேன்னு சொன்னது பிறகு உங்க கட்சியில இருக்கக்கூடிய மதுரை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முஸ்தபா என்பது வந்து பாராட்டியிருக்காரு. ஆதவர்ச்சனா பாராட்டியிருக்காரு. அது ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு. அப்போ உனக்கு தெரியலன்னா நீ போய் கேட்டு தெரிஞ்சுக்கடா, அவங்க உனக்கு கொடுப்பாங்க. நல்லா இது கூட தெரியாம சரி, உனக்கு ஃபர்ஸ்ட் சனாதானம்னா என்னன்னு தெரியுமா? மக்களை பிரிக்கும் சனாதானத்தை ஒழிப்பன் என்ன அர்த்தம்னா, கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொல்ல கிடையாது. நீ மேல் ஜாதி, நீ வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதி, அப்படி யாராவது பிரிச்சாங்கன்னா அதுக்கு எதிராக குரல் கொடுக்கணும். அதுக்கு எதிராக நான் நிப்பேன். அதை எதிர்த்து யாருன்னா அதை ஒழிக்கணும்னு தான் நாங்க வந்து குரல் கொடுத்துருக்கோமே தவிர, கோயிலுக்கு போகக்கூடாது, கோயில போய் அனுபவம் கூடாது, இது பண்ணக்கூடாது நாங்க சொல்லவே கிடையாது. கோயில்ல கூட வந்து ஈக்குவாலிட்டின்ற பேர்ல வந்து யாராவது பிரிச்சாங்கன்னா அதுக்கும் நாங்க எதிர்த்து குரல் கொடுப்போம் தான் நாங்க சொன்னோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வள்ளுவர் அடிப்படையில நாங்க அந்த ஒரு கோட்பாடை நாங்க முன் வச்சிருக்கோம். அது உனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாதுடா. நீ குழந்தை, நீ ஸ்கூலுக்கு போடா. ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட நான் என்ன கேட்டேன், தம்பி உனக்கு சனாதானம்னா என்னன்னு தெரியுமா? இதை பத்தி நீ பேசுறியே, உனக்கு தெரிலனா கேட்டு தெரிஞ்சுக்கடா. நான் என்ன உனக்கு நல்ல சினிமால காமெடி ஆக்டர் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு நான் உன்ட்ட சொன்னேன். நீ என்ன பண்ண? தேவையில்லாம என்கிட்ட வந்து அடி வாங்கிக்காத. ஆல்ரெடி நீ போலீஸ் ஸ்டேஷன் போன. எப்படா போலீஸ் ஸ்டேஷன் போனேன்? நான் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கதாண்டா போலீஸ் ஸ்டேஷன் போன. உன்னதாண்டா தூக்கி உள்ள வச்சுக்கிறாங்க. டேய் தற்கூரி பயல. டேய், அப்புறம் நான் ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருந்தேன். டேய் தம்பி, இதோட நிப்பாட்டிக்க, தேவையில்லாமலாம் பேசாத. நீ ஒவ்வொரு வாட்டி போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு முன்னாடி வந்துட்டு நீ என்ன பண்ணுவ, உன் ஒய்ஃபை வச்சு கால் பண்ணி, அண்ணா இந்த மாதிரி பாருங்க, விட்டுருங்க, தலைவர் பத்தி எதுவும் சொல்லாதீங்க, அதாவது என் புருஷனை பத்தி எதுவும் சொல்லாதீங்க, அவன் என்னால திருத்த முடியல, அவன் ஊருக்கு அடங்க மாட்டேங்கிறான், வீட்டுக்கும் அடங்க மாட்டேங்கிறான், வீட்டுக்கு அடங்காதவன் ஊருக்கு அடங்கிதான் ஆகணும்னு சொல்லிட்டு உன்னோட மனைவி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்கடா என்கிட்ட. அது நீ பொய்ன்னு நீ சொல்ல வரியா? ப்ரூஃப் பண்ண நீ பொய்யன். நான் சொன்னது பொய்ன்னு. உன்னோட மனைவி எனக்கு கால் பண்ணி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால மட்டும்தான் உன்னுடைய பல விஷயங்கள் நான் வந்து வெளியில சொல்லாம இருக்கேன். ஓகேவா? பல விஷயங்கள் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா உன்னுடைய ஒய்ஃபோட போன்ல வந்து அவுட் கோயிங் கால்ல வாட்ஸ்அப்ல போய் செக் பண்ணி பாரு. கிட்டத்தட்ட 40 நிமிஷம் உங்க மனைவி வந்து என்கிட்ட பேசியிருக்காங்க. ஏன் தெரியுமா? உன்னை காப்பாற்றணுன்றதுக்காக. அதுக்காக தான் பல விஷயங்களை வெளியில சொல்லாம இருக்குன்றதை நான் பல இடத்துல சொல்லிட்டேன். பட் இப்ப நான் வந்து சொல்றேன். அந்த கமெண்ட்ல கூட நான் தெளிவா போட்டேன். அந்த கமெண்ட் ஏன்டா நீ டெலிட் பண்ற? நீ தான் தைரியமான ஆளாச்சே. ஆள் வளர்ந்திருக்கல்ல. பார்ட் 2ல சந்திப்போம். நீ மட்டும் தான் பார்ட் 2 போடுவியா? நான் போடுறேன்டா.